ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். நெத்திலி கருவாடு, கடுகு, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அப்புறம் கழுவின கருவாடை உள்ளே போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நான் போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு போடலாம், என்கிட்ட இல்லை. எங்கள் வீட்டில் கரண்டு போயிடுச்சு. இல்லைன்னா தக்காளியை தேங்காய் தக்காளி கூட அரைச்சிருப்பேன். கரண்டு போனதுனால தேங்காய் அரைக்க முடியல. அதனால் தக்காளி முழுசாகவே போட்டுட்டேன். மசாலாவும் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சாச்சு. இந்த ப்ராசஸ் முடிக்கவும் கரண்ட் வந்துருச்சு. அப்புறம் தேங்காயும் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, இதான் ஃபினிஷிங். குழம்பு வற்றி இப்படி இருக்குது. இந்த மெத்தடில் அதுங்க 3 முட்டை வேக வச்சு உள்ளே போட்டிருக்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டு கருவாட்டு குழம்பு. இதில் நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், அதனால் கலர் கம்மியாக இருக்குது. அப்புறம் தக்காளியும் அரைக்கிலையா முழுசாக போட்டேன்னா அதனால் கலர் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் ரெட் கலரில் வந்திருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வயிறு வலி பிரச்சனை, அதனால் காரம்லாம் கம்மி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் எங்கள் வீட்டு குழம்பு இந்த கலரில் தான் இருக்கும் பாருங்கள். இது என்னோடய பெரிய பொண்ணுக்கு இந்த வெறும் குழம்பு தான் சாப்பிடுவான். அப்புறம் கோவக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். ஏன்னா கோவக்காய் வாங்கி 2 நாள் ஆச்சு, வாடி போயிடக்கூடாது, அதனால் கோவக்காய் பொரியல் செஞ்சாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு. நீங்கள் இதேமாரி கருவாடெல்லாம் கரைஞ்சி போச்சு மக்களே. ஒரு பாக்கெட்லாம் வாங்கினேன். கருவாட்டு குழம்புலாம் நிறைய சாப்பிடக்கூடாது. டாக்டர்ஸே சொல்லுவாங்க கருவாடெலாம் நிறைய சாப்பிடாதீங்க, ஏன்னா உப்பில் ஊறின பொருள் பார்த்தீங்களா, அதனால் கருவாடெலாம் நிறைய சாப்பிடக்கூடாது. நானும் ரொம்ப நாள் கழித்து தான் இன்றைக்கி கருவாடு செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரு பாக்கெட் தான் வாங்கி போட்டேன், நிறையலாம் போடலை. ஓகே, டாட்டா பாய்.